Hello all, good morning. Hope everyone is doing fine. So last Monday வந்து என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. I was a bit busy. இன்றைக்கி வந்து 4th Monday ஆஃப் கார்த்திகை மந்த் அண்ட் இன்றைக்குமே நான் வந்து விரதம். ஸோ குக்கிங் ஒர்க் இல்லாதனால மார்னிங் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு டைம் கிடச்சிது. ஸோ கொஞ்சம் நேரம் மாடியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு காஃபி மட்டும் எனக்கு ரெடி பண்ணிவிட்டு நான் மாடிக்கு போயிட்டேன். அண்ட் ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமே மிஸ்ட் கவர் ஆகியிருந்தது. நான் மாடியிலேருந்து நின்று பார்த்தேன் அப்படின்னா என்னோடய ஒர்க் பிளேஸ் வந்து தெரியும் விசிபிளாகவே. பட் இன்றைக்கி வந்து சுத்தமாக ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாகவே மிஸ்ட் கவர் ஆகியிருந்தது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வெஜிடபிள்ஸ் வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். யூஸ்வலாக நான் வந்து சண்டே மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூனே வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து ஈவினிங் வந்து க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிடுவேன். பட் இந்த சண்டே வந்து என்னால் மார்னிங் மார்க்கெட் போக முடியல. ஈவினிங் வந்து பக்கத்தில் இருக்கிற கடையிலே வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் அவைலபிளாக இருக்கோ அதை மட்டும் பார்த்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். மண்டே மார்னிங் தான் நான் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. சண்டே ஐ வாஸ் நாட் ஃபீலிங் லைக் டூயிங் எனிதிங். வெஜிடபிள்ஸில் பிளேட்டில் செக்ரிகேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் பாக்ஸஸில் வந்து நான் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிப்பேன். அண்ட் இந்த பாக்ஸஸ் வந்து ஐ திங்க் ஐ காட் ஃப்ரம் ஷாப்ஸி. ஒரு நல்ல டீல் எனக்கு கிடச்சிது. அரவுண்ட் 10-12 பாக்ஸஸ் வந்து நான் 250க்கு வாங்கியிருந்தேன். நல்ல ஒரு குவாலிட்டி அண்ட் இட்ஸ் பீன் 4 months நவ். இது வாங்கி ஒரு 4 months ஆகுது. ஸோ இது வரைக்குமே இட்ஸ் ஹெல்பிங் அவுட் அ லாட். அண்ட் டாக்கிங் அபவுட் த வெஜிடபிள்ஸ், எப்போயுமே நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 3 daysக்கு தான் வாங்குவேன். இப்போது சண்டே வாங்குறேன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அண்ட் வெனஸ்டே அகெயின் நான் வந்து வெஜிடபிள்ஸ் ரீஸ்டோர் பண்ணிவிடுவேன். யூஸ்வலி இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. எஸ்பெஷலி எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்க சொல்கிறது வந்து இட் இஸ் அக்செப்டபிள். நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த டைமுக்கு வந்து கட் பண்ணி சமைக்கலாம். பட் வென் வி ஆர் ஒர்க்கிங் அப்படிங்கும்போது மார்னிங் ஏஞ்சு என்ன குக் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி குக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே டைம் கன்சியூமிங்கான ஒரு ப்ராசஸ். அண்ட் ஒர்க் பற்றி பேசணுன்னா நமக்கு சில சமயம் முன்னாடி நாள் நைட் வந்து ஒர்க் ப்ரோலாங் ஆகி லேட்டாக தூங்குற மாதிரி இருந்தால் மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சோன்னா அன்றைக்கி ஹோல் டே வி வில் பி ஃபீலிங் டயர்ட். ஸோ பர்சனலி இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் நான் மேக்ஸிமம் வந்து 2-3 daysக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன்னா மார்னிங் ஒரு 7 o'clock எழுந்தா கூட என்னால் வந்து ப்ராப்பராக குக் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக ஒர்க் கிளம்ப முடியும். ஸோ ஐ ப்ரிஃபர் டூயிங் லைக் திஸ். அண்ட் ஆனால் நான் இதில் கொஞ்சம் காஷியஸாக இருப்பேன். ஸோ 2-3 daysக்கு மேலே நான் வந்து எந்த வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணி ஸ்டோர் பண்ணதை யூஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் நான் வாங்குறதே வந்து 2 days இல்லாட்டி மேக்ஸிமம் 3 daysக்கு தான் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எனக்கு பர்சனலி திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் நீங்கள் வந்து மார்னிங் இஃப் யூஆர் அ ஒர்க்கிங் பர்சன் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருந்தாலுமே சரி மார்னிங் ஹெக்டிக்காக தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கவங்க ஒர்க்குக்கு கிளம்புவாங்க. ஸோ நீங்கள் வந்து டைம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அண்ட் ஹவு யூ ஆர்கனைஸ் ஆல் தீஸ் குக்கிங் திங்ஸ் அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் ப்ரையராக பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா ஒரே மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணி வச்சா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை கொஞ்சம் நான் ப்ரீ பிளான்டாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் நான் வந்து கட் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் நான் எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவேன். புதினா கொத்தமல்லி மட்டும் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் இட். ஃபஸ்ட்டு 3 daysக்கான வெஜ்ஜீஸ் ரெடி. ஸோ கிச்சனில் இந்த ஒர்க்லாம் முடிஞ்சு வரும்போது இட் வாஸ் அரவுண்ட் 7:55. அண்ட் வந்துட்டு என்னோடய ஸ்கூல் பேக் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கூல் பேக், டீச்சர்ஸ் பேக். பேப்பர் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஒரு பேப்பர் கூட கரெக்ஷன் பண்ண முடியல. ஸோ ஏன்னோ ஆல் த டீச்சர்ஸ் கேன் சிங்க். ஏன்னா நம்ம எப்போயுமே கரெக்ஷன் ஒர்க் பண்ணணுன்னா எடுத்துகிட்டு வருவோம், ஆனால் பண்ண முடியாது. சேம் ஆஸ் யூஷுவல் எடுத்து அப்படியே பேக்கில் வச்சுட்டு நான் என்னோடய ஒர்க்குக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து என்னோடய ஒர்க் பிளேஸில் வந்து ஒரு லாங்குவேஜ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் போயிட்டு இருந்தது. அண்ட் ஐ ஆம் த எக்ஸாமினர். ஸோ அதனால் சாரீ எல்லாம் கட்டிட்டு நான் வந்து ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் மை ஹோம் டு மை ஒர்க். ஸோ ஸ்பீக்கிங் அபவுட் தி டே ஸ்டார்டட் ப்ரிட்டி வெல். மார்னிங் வந்து நல்ல ரிலாக்ஸ்டாக என்னோடய ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் போயிருந்தேன். ஈவினிங் வீட்டுக்கு வரதுக்கு அரவுண்ட் 6:15 மேலே ஆகிடுச்சு. மீட்டிங் அண்ட் த டே வாஸ் வெரி ஹெக்டிக்.
ஸோ வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமிகிட்ட மட்டும் விளக்கு ஏற்றி வச்சுட்டு கோயிலுக்குலாம் போக முடியல. அண்ட் மோர் ஓவர் ஐ வாஸ் வெரி டயர்ட். ஐ டென்ட் ஃபீல் லைக் குக்கிங். டின்னர் வந்து வெளியே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ that's it for today's video and don't forget to subscribe.